ஐபிஎல்லுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர்ங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இது வரைக்கும் யார் ரெக்கார்டை ஹோல்டு பண்ணியிருக்கா, ஸோ இந்த தடவை என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ஃபைனல் ஜெயிச்சாங்களோ ஸோ அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஆனால் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல எந்த டீம் பேர் போடுறாங்களோ ஸோ அந்த டீம் ஹோம் மேட்ச் ஆடுறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர்னா சின்னசாமியில் மேட்ச், கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபினா ஸோ அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஈடன் கார்டனில் மேட்ச். இதுதான் கான்செப்ட். இப்போ ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர்னு போட்டோம்னா சின்னசாமியில் தான் ஓப்பனிங் மேட்ச், அந்த ஓப்பனிங் செரமனி. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ விளையாடக்கூடிய எல்லா போட்டிகளுமே அங்கே தான் நடக்கும். ஐ மீன் முதல் போட்டி ஃபுல்லாமே அங்கே தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபினா ஈடன் கார்டன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியாயப்படி கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி தான் வரணும். ஆனால் நமக்கு அரசல் பொருசலாக வந்த தகவல் சின்னசாமியில் தான் ஓப்பனிங் மேட்ச்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக மொத்தத்தில் கேகேஆர் ஆர்சிபி விளையாடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போ அரசல் வருசலாக லீக் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் பலமான அணி எது, பலவீனமான அணி எது. ஸோ ஆன் பேப்பரில் ஆர்சிபி பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் ஆர்சிபியோட பிளேயர்ஸ் எல்லாமே ஃபார்ம் அவுட். அட் த சேம் டைம் ரஜத் பட்டிதார் நியூ கேப்டன், எக்ஸ்பீரியன்ஸான விராட் கோலி அவர் பின்னாடி இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸான தினேஷ் கார்த்திக் அவர் பின்னாடி இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸான ஆண்டி ஃபிளர் அவங்க பின்னாடி இருக்காரு. ஸோ டீமை செமையாக வழி நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா டிஃபெண்டிங் சாம்பியன் கேகேஆர் பலமான ஒரு டீமுங்க. ஆனால் செய்யற ஏன் விட்டாங்கன்னு தெரியல. மேபி திரும்பி வாங்கிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்களானுங்கிறதும் வந்துட்டு ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் எனிவே வெங்கடேஷ் ஐயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல்லான ஸ்குவாட் இருக்குது. ஸோ ரசல் இருக்காரு, சுனில் நரேன் இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு. என்ன மாதிரியான ஒரு ஸ்குவாடுங்க. அட் த சேம் டைம் பவுலிங் யூனிட்டும் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ கேகேஆருடைய கை மேலே ஓங்கின மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆர்சிபி ஸோ இதே டீம் இதே ஃபார்மில் ஃபுல்லாக இருந்தாங்க. அதாவது ஐ மீன் இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் ஆகட்டும், ஜேக்கப் பத்தல் ஆகட்டும், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபில் சால்ட் எல்லாருமே டவுனாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே 100% அவங்களோட எஃபோர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அடிச்சுக்க முடியாத டீம். எவ்ரி மேட்ச் ஈஸியாக 200+ போடுவாங்கிறதுல மாற்றம் கிடையாது. சேசிங்லேயும் 200+ போவாங்கன்னு மாற்றம் கிடையாது. இருந்தாலும் 3 பேருக்கு மேலே டல்லாக இருக்கிறதுனால ஸோ ஒரு பக்கம் இறங்கின மாதிரி இருக்குது. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஓகன் வரமாட்டாங்க. கொஞ்சம் போக போக ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச்சுக்கு அப்புறம் அப்படியே தீ பிடிச்சி போக ஆரம்பிப்பாங்க. லைக் MS தோனி ஒரு தடவை ஃபைனல் ஜெயிச்சதுக்கப்புறம் பாராட்டி இருப்பார். 2021 ஃபைனல் ஜெயிச்சதுக்கப்புறம் ஸோ வேர்ல்டு டிசர்வ் எங்களை தாண்டி ஒரு டிசர்வான ஒருத்தவங்கன்னா கேகேஆர் தான். ஏன்னா முதல் 7 மேட்ச்சில் எதுவுமே பண்ணல. அடுத்த 7 மேட்ச்சில் இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த ஃபைனல் போயிருப்பாங்க. 2021 சரியான பீக் லெவல் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி டிராஃபி மட்டும் அடிக்க முடியல. சிஎஸ்கே அடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சீசனில் MS தோனி கூட பாராட்டி இருப்பார். அந்த மாதிரி ஒரு டீம் தான். ஆரம்பத்தில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் புல்லட் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் கேகேஆருடைய பாணி. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் யூனிட் வருண் சக்கரவர்த்தி இன்னும் நிறைய பேர் இருக்கிறதுனால பலமாக இருக்குது. ஸோ பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அட் த சேம் டைம் பேட்டிங்கும் நல்லா இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டான ஒரு ஸ்குவாடாக பார்க்குறேன். ஆர்சிபியோ அதே மாதிரி ஒரு ஸ்குவாடாக தான் இருக்காங்க. இருப்பினும் ஆன் பேப்பரில் நம்ம என்ன பேசினாலும் ஸோ ஃபீல்டில் என்ன அவுட்புட் கொடுக்குறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்க போகுது. இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு ஹோல்டராக இருந்திருக்கவங்க இந்த ரெண்டு டீமுக்கு நடுவில் மினி ரைவல்ரி இருக்குது. பெருசாக தெரியறது கிடையாது. ஆர்சிபி அவங்களுடைய லோவஸ்ட் டோட்டல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் பல தடவை கேகேஆர் துவம்சம் பண்ணியிருக்காங்க. கம்மி டோட்டல்லே அவங்கள சுருட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ எவ்வளவோ தடவை பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வீழ்ந்து போயிருக்காங்க. பட் இருந்தாலும் திஸ் டைம் மேபி எந்திரிச்சு அவங்க அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா, இல்லை மறுபடியும் கீழே விலக போகிறாங்களாங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக முதல் மேட்ச் பயங்கரமாக இருக்க போகுது. ஈடன் கார்டனில் நடந்தாலும் சரி, சின்னசுவாமியில் நடந்தாலும் சரி பயங்கரமாக இருக்க போகுது. ஏன் சின்னசுவாமி அப்படின்னா மேபி டிக்கெட் சேல் கொஞ்சம் பீக் லெவலில் இருக்கணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் நியாயப்படி ஈடன் கார்டனில் தான் நடத்தணும். ஸோ அங்கே தான் நடத்துறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிரவுண்டு ஒரு மாதிரி செமையாக இருக்குங்க. ஓப்பனிங் செரமனிக்கெலாம் செட் ஆகும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஆர்சிபியா சின்னசுவாமியா ஸோ எந்த இடத்துல நடத்த போகிறாங்க முதல் மேட்ச் அப்படிங்கிறத. ஸோ ஓவராலாக ஸோ இதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பைக்கெல்லாம் ஸோ டபுள் மேட்ச் வரும் இல்லையா. ஸோ அதாவது சாட்டர்டே சண்டே வரும் இல்லையா. ஸோ அப்போ தான் மேட்ச் வருது. ஸோ முதல் மேட்ச் டிஆர்பி ஆர்சிபி நம்பி தான் இருக்குது. ஸோ ஆர்சிபி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் என்ன பண்ண போகிறாங்க, கேகேஆரை வீழ்த்த போகிறாங்களா இல்லை கேகேஆர் அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ வைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கேகேஆர் ஃபேனா, ஆர்சிபி ஃபேனா, எவ்வளோ பர்சன்டேஜ் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் பிளேயிங் 11 ரெண்டு டீமுக்கான பிளேயிங் 11 தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.